தீபாவளியை முன்னிட்டு முதியோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு சார்பில் முதியோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை என இருமுறை இலவச வேட்டி சேலை வழங்கப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு வேட்டி சேலை வழங்குவது தொடர்பாக வழிகாட்டுதல்களை உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குநர் வழங்கியுள்ளார். மாவட்ட வழங்கல் அலுவலர்கள் கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் படி வேட்டி சேலையை ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் பயோமெட்ரிக் முறையில் வேட்டி சேலை வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சமூக பாதுகாப்பு திட்ட ஆணையகரத்தில் இருந்து பெறப்படும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி புகாருக்கு இடமளிக்காமல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விரல் ரேகை அல்லது கருவிழி சரிபார்ப்பு தோல்வியுறும் பட்சத்திலும் உரிய பதிவேட்டில் கையொப்பம் மற்றும் செல்பேசி எண் பெற்று வேட்டி சேலை விநியோகம் மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் நடிகர் ரஜினிகாந்தின் இளைய மகள் சௌந்தர்யா சுவாமி தரிசனம் செய்தார். தான் கொண்டு வந்த பூஜை பொருட்களை வைத்து சிறப்பு வழிபாடும் செய்தார். பின்னர் கோவில் கொடிமரத்தை கும்பிட்டு கோவில் வளாகத்தை சுற்றி வந்து காரில் புறப்பட்டு சென்றார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் துணை கேப்டனான ஸ்மிருதி மந்தனா 28 ஆண்டுகால சாதனையை முறியடித்து புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார். மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் 23 ரன்களில் அவர் அவுட் ஆன நிலையில் கடந்த 1997ஆம் ஆண்டு ஓராண்டில் ஒருநாள் போட்டியில் அதிக ரன் எடுத்து சாதனை படைத்த ஆஸ்திரேலியாவின் பெலிண்டா கிளார்க்கின் 970 ரன்கள் சாதனையை முறியடித்து 982 ரன்களுடன் ஓராண்டில் ஒருநாள் போட்டியில் அதிக ரன் எடுத்த வீராங்கனை என்ற புதிய சாதனையை படைத்துள்ளார். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.